அழைக்கும் ம். நபர் பதில் அளிக்கவில்லை. என்ன எடுக்க மாட்றாங்க? ம். என்ன எடுக்க மாட்றாங்க? திரும்ப கூப்பிடுவோம். எங்க ம். வண்டி எடுக்கலாம். ஏங்க யாருங்க நீங்க? நான் தாங்க பைக் புக் பண்ணேன். வண்டி எடுங்க. ஓ மேடம் ஓடிபி சொன்னீங்கன்னா போயிடலாம் மேடம். ஓடிபி அப்புறமா சொல்றேன். முதல்ல போங்க. ஓடிபில எப்படி போறது? மேடம் ஓடிபி சொல்லுங்க. அப்பதான் லொகேஷன் எங்க இருக்குன்னு நான் பார்த்து போக முடியும். ஓடிபி நான் மறந்துட்டேன். நீங்க போங்க. நான் அப்புறமா சொல்றேன். மறந்துருச்சா? மேடம் உங்க கெட்டப்லாம் பார்த்தா கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கு. ஓடி போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் எதுவும் பண்ண போறீங்களா? ஏங்க நானே கல்யாணம் பிடிக்காம தான் ஓடி வந்திருக்கேன். என்ன போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் அது இதுன்னு கொஞ்ச நேரம் பேசாம ஓட்டுறீங்களா? சரிங்க மேடம், கோவப்படாதீங்க. கல்யாணம் பிடிக்காம ஓடி வந்துட்டீங்களா? மேடம் முதல்ல வண்டியில இருந்து கீழே இறங்குங்க. என்னங்க சொல்றீங்க? கல்யாணம் பிடிக்காம ஓடி வந்துட்டீங்களா? புரியுற மாதிரி தானே சொல்றேன். கல்யாணம் பிடிக்காம தான் ஓடி வந்துட்டேன். ஏங்க ஓடி போறதுனா உங்க லவ்வரி இல்ல ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவங்க கூட ஓடி போலாங்க. எதுக்குங்க பைக் புக் பண்ணி வந்தீங்க? இப்போ நீங்க ஏன் கூட ஓடி வந்துட்டீங்கன்னு நினைப்பாங்க. அப்படிலாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. யாருக்கும் தெரியாதுங்க. ஏன் பதறீங்க? யாருக்கும் தெரியாதா? எங்க கல்யாண மண்டப வாசல்ல 2 சிசிடிவி, எதிர்த்தாப்புல இந்த டீ கடையில ஒரு சிசிடிவி, நம்ம வந்த ரோடு சிக்னல் வர்ற வழியெல்லாம் சிசிடிவி, எல்லாத்துலயுமே நான் தான் உங்களை கூட்டு வந்தேன்னு நல்லா கவர் ஆயிருக்கும். உங்களை காணும் உங்க வீட்டுல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு வைங்களேன், போலீஸ் முதல்ல சிசிடிவி தான் செக் பண்ணுவாங்க. அப்ப நான் தாங்க மாட்டிப்பேன். ஐயையையையே, ஓடி வந்த நானே பயப்படல. கூட்டு போற நீ ஏன் பயப்படுற? கூட்டிட்டு வந்தனா? எங்க நீங்க இப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க வாங்க, நான் உங்களை கல்யாண மண்டபத்துல விட்டுறேன். வாங்க வண்டியில இருங்க. அதெல்லாம் முடியாது. முடியாதா? எங்க எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுங்க, ப்ளீஸுங்க. சரி ஒன்னு பண்ணலாம். நான் சொல்ற இடத்துல என்ன விட்டீங்கன்னா நானே என் வீட்டுக்கு கால் பண்ணி எங்க பாருங்க நீங்க பண்ற கல்யாணம் பிடிக்காம தான் நான் பைக் புக் பண்ணி ஓடி வந்துட்டேன்னு சொல்லிடுறேன். அப்படி இல்லனா நீங்க உங்க வழியை பார்த்துட்டு போங்க, நான் என் வழியை பார்த்துட்டு போறேன். இது சரிப்பட்டு வராது போல. நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன். ஏங்க நில்லுங்க. கண்டிப்பா உங்க வீட்ல உண்மையை சொல்லிடுவீங்கல்ல? எங்க கல்யாண பொண்ணுங்க, போய் சொல்ல மாட்டேன். சரி வாங்க, நானே விட்டுறேன். ம். உட்காருங்க. இப்பயாவது எங்க போகணும்னு சொல்லுங்கங்க. எங்க போகணும்னு சொல்ல தெரியல. ஆனா நானே எங்கேயாவது போறேன். மனசுல தெரிப்பட விஜய் நினப்பு. ஆண்டவா நீதான் என்ன காப்பாத்தணும். ஏ ஸ்ருதி, நீ சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன்டி. ஏய் என்னடி இப்போ வந்து இப்படி சொல்லிட்டு இருக்க? இப்போ நான் என்ன பண்ணுவேன்? என்னாச்சு தெரியலையே. சரி அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணு. ஏங்க என்னங்க என் நம்பருக்கு கால் பண்ண சொல்றீங்க? என்னாச்சுங்க? உங்க ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்க? என்ன பண்ண போறோம்? ஷூ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? நானே 1008 பிரச்சனையில இருக்கேன். நீ வேற இப்படி படுத்தாத. ஏங்க உங்களால தாங்க எனக்கு 1008 பிரச்சனை. போனா பொண்ணு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா என்னைய பிரச்சனைன்னு சொல்றீங்க. என்னன்னு சொல்லுங்க முத. என் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ருதி வீட்டுக்கு போலான்னு இருந்தேன். பார்த்தா அவ ஒரு அர்ஜென்ட் மீட்டிங்னால பாம்பே போயிட்டாலாம். ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணு, ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா. ஓ சரி, ஈவினிங் வரைக்கும் நீங்க எங்க இருப்பீங்க? உன் கூட தான். ஏன் கூடவா? ஏங்க உங்களால நான் காலையில இருந்து பைக்கே ஓட்டலங்க. எனக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட் வேற இருக்குங்க. நான் இன்னைக்கு பைக் ஓட்டி காசு பார்த்தா தாங்க நல்லபடியா என் பொழப்பு பார்க்க முடியும். நீ ஒரு நாள்ல எவ்வளவு சம்பாதிப்பியோ அந்த காசை நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஏங்க எனக்கு உங்க காசுல ஒண்ணு வேணாங்க. முதல்ல உங்க ஃப்ரெண்ட்ட சீக்கிரம் உங்க ஸ்டே அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க. நான் உங்களை விட்டுட்டு போய் வேலையை பாக்குறேன். ஓ இவகிட்ட வந்து மாட்டிக்கிட்டானே. ஐயோ. என்னாச்சு? அங்க பாருங்க. ஹெல்மெட் இல்லாம உன்னை பார்க்கவே கூடாது, புரியுதா? போலீஸ் தானங்க, லைசென்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு விட்டுருவாங்க. அதுவும் பொண்ணு இருந்தா நிப்பாட்டவே மாட்டாங்க. போங்க போங்க. ஜோரா ஏய் நிறுத்துங்க நிறுத்துங்க. நீ கிளம்பு, இறங்கி வா. உங்க பொண்ணு வந்து நிறுத்த மாட்டாங்கன்னு சொன்னீங்க. என்ன முழிக்கிறீங்க? இறங்குங்க சார். என்னோட லைசென்ஸ் சார், ஆர்சி புக் சார், இன்சூரன்ஸ் கூட இப்பதான் சார் போட்டேன். இது வந்து இதெல்லாம் நான் அவங்ககிட்ட கேட்கவே இல்லையே.
நீயா குடுக்குற? ஆமா, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? ஏதாவது கடத்திட்டு வரியா? பதட்டமா? அப்பெல்லாம் இல்லைங்க சார். என்ன பார்த்தா ஏதாவது கடத்துற மாதிரியா சார் இருக்கு? என்னம்மா, எத்தனை வருஷம்? 5 வருஷம் சார். 5 வருஷமா? ஏன் ஒத்துக்கல? வேலை இல்ல சார். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? எனக்கு தான் கல்யாணத்துக்கு முன்னாடி வேலை இல்ல. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு போலீஸ் வேலையே கிடைச்சது. அதெல்லாம் தம்பி நல்லா வருவான். என்னடா வேலைக்கு போகல? போவேன் சார். ஆனா உன் திருட்டு மொழியை பார்த்தாதான் எனக்கு என்னமோ லேசா சந்தேகமா இருக்கு. இந்த பசங்களுக்கு லவ் பண்றப்ப இருக்கிற தைரியம் கூட்டிட்டு ஓடுறப்ப இருக்கிறது இல்ல. சார், யார கூட்டிட்டு ஓடும்போது தைரியம் இல்ல? சார் நம்மள பத்தி தாண்டா கேட்டுட்டு இருக்காரு. டாவா? ஆமாடா, நம்ம 5 வருஷமா லவ் பண்ணி வீட்ல ஒத்துக்காம ஓடி வந்திருக்கோம்ல, அத பத்தி தான் சார் கேட்டுட்டு இருக்காரு. இல்ல சார், அவன் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் சார், அதனாலதான். நீங்க எங்களை சீக்கிரமா விட்டீங்கன்னா நாங்க சீக்கிரமா போய் கல்யாணம் பண்ணிப்போம். சார், ஒரு நிமிஷம் சார். எங்க என்னங்க போலீஸ் கிட்ட நம்ம ஓடி வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நம்ம தப்பிக்கிறதுக்கு போய் தானே சொல்றேன். ஐயா, எங்க போனா போட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா போலீஸ் கிட்ட என்னைய கொடுத்து விடுறீங்க? நீங்க உங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிடுவீங்க, நான் தாங்க மாட்டிப்பேன். என்னம்மா பையன் என்ன சொல்றான்? முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றான் சார். இவங்க இப்பங்க அப்படி சொன்ன? சரி சரி, இந்தாங்க போய் சீக்கிரம் கல்யாணம் பண்ற வழியை பாருங்க. கன்ஃபியூஸ் ஆகுது. எஸ் ஆகணும். எப்பா புது ஜோடி சார், ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க் யூ சார். ஓடி போறது முக்கியம் இல்ல, ஹெல்மெட் போட்டு ஓடி போங்க, சேஃப்டி முக்கியம். ஷூர் சார். டேய், யாரா 2 வீலர் 4 பேர் வரா? நிறுத்துடா. நான் பசி வேணுமா? வேணாம், எனக்கு பசிக்கல, நீயே சாப்பிடு. எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடுறேன். தண்ணி எடுங்களேன். இதுல தண்ணி இல்ல, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். ஓடிடலாமா? அதான் கரெக்ட். சாவிய காணோம். விக்கல் நின்றுச்சா? நீங்க எதுக்குங்க சாவி எடுத்துட்டு போனீங்க? பின்ன நான் இப்படி போகும்போது நீ இப்படி ஓடிட்டேனா? நான் அப்படிலாம் பண்ண மாட்டேங்க, நல்ல பையன். நான் ஒன்றும் ஓடுறதுக்காகலாம் வண்டியில் உட்காரலங்க, டிஃபன் பாக்ஸ் வைக்கலான்னு தான் வண்டியில் உட்காந்தேன். தெரியும். சரி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? உண்மையே சொல்லுவீங்களா? என்ன? ஏன் கல்யாண மண்டபத்துலேருந்து ஓடி வந்தீங்க? கல்யாணம் எதுக்கு பண்றாங்க? வாழ்றதுக்கு தான். வாழ்றதுக்கு. அப்ப கரெக்டான பர்சனை சூஸ் பண்ணணும்ல. வீட்ல எவனையோ ஒருத்தனை காமிச்சு இவன் தான் உன் மாப்பிள்ள, கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. அவன் நல்லவனா கெட்டவனா, குடிப்பானா மாட்டானா, வேலைக்கு போவானா இல்லையா, எதுவுமே தெரியாம எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நானா லவ் பண்ணி ஒரு பையனை தெரிஞ்சு புரிஞ்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அதுக்கும் ஒத்துக்கல. அதான் ஓடி வந்துட்டேன். என்னதான் இருந்தாலும் நீங்க பண்ண தப்புங்க. ஏன்? என்ன தப்பு? ஆமா, ஒரு பொண்ணுக்கு மட்டும் தான் கல்யாணம்னா ஃபீலிங்ஸ் ஆங்க. ஒரு பையன் எவ்வளவு ஆசையோட மனமடையில உட்காந்துருப்பான், அப்போ அவனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும்ல. உங்க அப்பா அம்மாட்ட பேசினத அந்த மாப்பிள்ளைகிட்டையும் பேசியிருக்கலாம்ல. இவ்ளோ யோசிச்சனா அதை பத்தி யோசிச்சிருக்க மாட்டானா? அவன் கிட்ட சொன்னதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னாரு? இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் சரியாயிடும், ஹனிமூனுக்கு எங்க போலாம் பேபின்னு கேக்குறான் அந்த பரதேசி. ரொம்ப காஞ்சு போயிருந்திருப்பானோ. என்னது? ஒன்றும் இல்லைங்க. ஏங்க, உங்க ஃப்ரெண்டு தான் கால் பண்றாங்க. ஹலோ. ஓகேடி, ரூம் லொகேஷன் ஷேர் பண்ணு. என்னாச்சுங்க? ரூம் கிடைச்சிருச்சு, அவ லொகேஷன் ஷேர் பண்றேன்னு சொல்லிருக்கா. கிளம்பலாமா? உடனே கிளம்பிடலாங்க. வாங்க வாங்க வாங்க, போலாங்களா? நிறுத்துங்க நிறுத்துங்க, இங்கேதான். ஓ, ரொம்ப தேங்க்ஸுங்க. அண்ட் ரொம்ப சாரியும் கூட, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? என்ன? என்னதான் உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினச்சாலும் இப்போ இந்த கல்யாணம் நின்று போனனால அவங்க அந்த மண்டபத்தில் எவ்வளோ அவமானப்படுறாங்களோ தெரில. ஓடிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுல,
இன்னும் ஒரு தடவை உங்க வீட்ல பேசி பாருங்களேன், கண்டிப்பா ஒத்துப்பாங்க. சரி, பேசுறேன். ஓகேங்க, சரி பார்க்கலாம். ம். ம். ஏய் பைக் டாக்ஸி, என்னங்க? உன் பேர் என்ன? தேவா. உங்க பேரு? காவ்யா. ஓகே காவியா, பாய். ஆ, நான் நினைச்ச மாதிரியே நீ இருக்க. என் வீட்ல உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறேன். எதை? என்ன பிடிச்சிருக்கா? ஆமா, வீட்ல ஒத்துக்கலனா நம்ம 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். உனக்கு ஓகே தானே? ஓடி போலாமா? ஏங்க என்னங்க உளறிட்டு இருக்கீங்க? ஓடி போற தோட்டத்தை வேற எதுவுமே தெரியாதா? ஸ்ருதி நம்பர்ல இருந்து கால் பண்றேன். பாய். ஏங்க ஏங்க நில்லுங்க. ஏங்க ஏங்க உங்களதாங்க. ஐயோ இது முடியாது போலயே.